வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ஒரு கட்டு 50 ரூபாமா. நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. ஒரு சேஞ்ச் வேணும்ல. மத்த நேரமெல்லாம் கையால் பூரா விளக்காம இருக்கு. நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் இருக்காங்க. கெட்டிமலம் ஓ அதுவா? ஆமாண்டா, உனக்கு அது வராது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வழக்கம் போலதான் எக்கச்சக்கமான சிறப்பான தரமான ஃபன்னியான கண்டென்ட்ஸ்லாம் மாட்டியிருக்கு. வரிசையா பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக செரிடெக் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ தனம் சீரியலில் இந்த ரேட்டில் இந்த எபிசோடில் போய் பாருங்க, ஒரு மேரேஜை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, மேரேஜ்னாலே சம்பவம் தானே, என்ன சம்பவம்னு பார்த்துருவோம். என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய் என்ன கோச்சுக்கிற? வா. இந்த மணமேடையில உட்கார்ந்திருக்கானே சுரேந்தர், இவனோட காதலி நான் தான். அம்மா லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. 3வது தடவையா இவனால நான் கர்ப்பமா இருக்கேன். பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு தான் 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிள்ளைக்கு 2வதாம்ல. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நின்று போய் 2வது கல்யாணமாச்சு உருப்படியா நடந்துரும்னு சொல்லி பார்த்தா அதுவும் விளங்காம போச்சே. டேய் இந்த புறா ஏய் ஏமலையே கை வச்சிட்டலடா மாமா கோவம் வந்துருச்சு. இந்த நிமிஷமே அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன்டா. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கடா. இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வில்லன் என் மேலேயே கையை வச்சிட்டியா, இப்போ உன் கண்ணு முன்னாடியே தாலியை கட்டுறேன்டா, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டுட்டு போகும்போது நம்ம சைட்ல ஒரு ஆடியன்ஸா எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சரி ரைட்டு, இப்ப சார் அந்த மேடைக்கு போறாரு, வீடு கட்டுறாரு, தாலியை வச்சே வில்லனை காலி பண்ணுவாரு, ஐயோ என்னென்னமோ நடக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம்ல. ஆனா சார் அங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு? எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த சீரியல்ல சத்யாவை எடுக்கும் போதே இந்த சீரியல் டைரக்டர், தம்பி நீங்க பிக் பாஸ்ல என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து இந்த சீரியல்ல பண்ணிருக்க தம்பி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. ஏன்னா அங்க என்ன பண்ணாரோ அதை தான் இங்கேயும் பண்றாப்ல. ஃபுல்லா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்து முடிச்சுட்டாப்ல. ஆனாலும் நீ வேடிக்கை பார்க்கலாம், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தன் பொங்கி எழுந்து அந்த புள்ள வாழ்க்கையை காப்பாத்திட்டான். தடவையா என் பொண்ணோட கல்யாணம் இப்படி நின்னு போச்சு. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. ஏதோ புதுசா நடக்கிற மாதிரியே பேசுறாங்க பாத்தீங்களா? ஹோட்டல்னா 4 பேர் தின்ன போறதும் சீரியல்ல ஒரு கல்யாணம்னா நின்னு போறதும் சகஜம் தானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாலும், சகஜம் தானப்பா. இன்னொரு பக்கம் அதே சீரியல்ல ஒரு கல்யாணத்தை எப்படி சிம்பிளா பண்றது அப்படிங்கிறதையும் இவங்களே டெமோ காமிச்சிட்டாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கெட்டிமலம் சீரியலை பொறுத்த வரைக்கும் அவளந்தான் கல்யாணம். ஒருத்தர் தாலியை பிடிச்சிட்டு இருந்தா பொண்ணு வந்து தானா கழுத்தை உள்ள ஓடும், இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும் போது கெட்டலாம், சாமி கும்பிட்டு இருக்கும் போது போய் கெட்டி விட்டுறலாம். இப்படி சிம்பிளா கல்யாணத்தை முடிக்கலாம்டா. இது கூட பெரிய பெரிய மண்டபத்தெல்லாம் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? எல்லாத்தையும் கூட விட்டுலாங்க. ஆனா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் எது தெரியுமா? ஒரு கல்யாணமே நின்று போச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, அதை எதையுமே கண்டுக்காம கூட்டத்துல ஒருத்தன் கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லி கத்திட்டான்ற ஒரே காரணத்துக்காக உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா? அவங்க கடமை உணர்ச்சி தாங்க என்ன ரொம்ப வியக்க வச்சுச்சு. கெட்டிமலம் உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இதுல குழப்பமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒருத்தன் தாலி கெட்ட வந்தா அவன் வில்லனா, அதை கெட்ட விடாம தடுத்தவன் தான் ஹீரோன்னாங்க. கரெக்ட்னு சொல்லி நானே கிளாப் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல அந்த ஹீரோவே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கேட்காம அவன் அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டிட்டா அவன் ஹீரோவா. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். ஒரே விஷயம் தான், ஆனா இவன் பண்ணா அது வில்லத்தனன்றாங்க, அதையே இவன் பண்ணா ஹீரோன்றாங்க. ஒரே குழப்பமால இருக்கு. கண்டுக்காதீங்க. அடுத்தா ராஜா கோகிலா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷஃபி ப்ரோ வீரா சீரியல்ல நேற்று எபிசோட போய் பாருங்க, போலி சாமியாரை வச்சு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
வாங்க என்ன படிக்காங்கன்னு பாத்துருவோம். உள்ள திருட்டு நம்ம தம் அடிச்சிட்டு இருக்கான் வீரா. இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. மரா கதவை திறடா பாத்துக்கலாம். இல்ல போக கூடாது. ஒரு ஃப்ராடு சாமியார் வீட்டுக்குள்ள வந்து சில ஃப்ராடு தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் மாறாக்கு தெரிஞ்சு அவன் ஃப்ராடுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ கூட ரூம்ல உட்காந்து தம்மு தான் அடிச்சிட்டு இருக்கேன், அதனாலதான் இவ்வளவு புகை வருது, அந்த டோரை ஓபன் பண்ண நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஆனாலும் இன்னொரு சாமியார் வந்து இல்ல நான் ஓபன் பண்ணலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கும் போது சரி ரைட்டு ஏதோ ஒரு ஃப்ராடு தனம் தான் ரூம்குள்ள பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கடைசியில் அந்த டோரை ஓபன் பண்ணா கதவை திறந்ததும் காத்திருந்தது ஒரு அபாயம். எப்படி என்னடா இது அம்புட்டு பேரும் மானவரியா சாக்காகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த போலி சாமியார் ஏதோ விசித்திரமா பண்ணிருப்பான் போலயே அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே பயங்கரமான குரல் வித்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படிப்பட்ட குரலி வித்தையை பார்த்த உடனே சரி ரைட்டு நம்ம கூட இவனை ஃப்ராடுன்னு நினைச்சான். ஆனா ஃப்ராடெல்லாம் இல்லை போல இருக்கு, உண்மையிலேயே பயங்கரமான சாமியாரா இருப்பான் போல இருக்குன்னு 50 பேர் நம்பிட்டு வெளியே போயிட்டாங்க. ஒருவேளை இந்த ஆள் உண்மையாதான் இருப்பானோ, நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோமோ. ஆரியபவன் வசந்தபவன். வெளியே போனதுக்கு அப்புறமா தான் இந்த வித்தையை நான் எப்படி திரும்ப பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரிவீல் பண்ணி காமிச்சாங்க. அப்பதான் நான் இன்னும் மாணவரே சாக்கானேன். இத கொஞ்சம் ஏறா. ஐயோ எப்படி இந்த கயிறை கட்டி தான் சார் இவ்வளவு நேரமா தொங்கிட்டு இருந்தாராமா. அதை பார்த்து தான் பக்கத்துல இருந்த 50 பேரும் சாக்காடாய்க்கலாம். ஆனா அங்க இருந்த எவனுக்குமே மேல இம்மா பெருசுக்கு தொங்குன அந்த 2 கயிறு கண்ணுக்கே தெரியலையா. இனிமே டவுட் வராதுல்ல. மொத்த பேரும் சரண்டர் ஆயிட்டாங்க குருஜி. எப்பேற்பட்ட காமெடியை எவ்வளவு அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. அதுலயும் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் கூட இல்லாம. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. அடுத்ததா இந்துமதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா இதயம் சீரியல்ல ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கு, அதை போய் பாருங்க, நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க அப்படி என்னதான் ஃபைட் சீன் பார்த்துருவோம். வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். ஃபைட்டா? ஆக்சுவலா நம்ம ஹீரோ சாருக்கு காலில் அடிபட்டு நடக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அதுலயும் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காராம். டாக்டர் என்ன சொன்னாரு சார்? 2 நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது நம்ம ஹீரோ சாரால இறங்கி நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வில்லனுங்க என்ன பண்றானுங்க, சாக்லேட்டுக்குள்ள பாமை வச்சு வீட்டுக்குள்ள டெலிவரி பண்ணிடுறாங்க. மேடம் நீங்க ஆர்டர் பண்ண இந்த பொருள்ல வந்துருச்சு மேடம். சரிப்பா. இப்ப அந்த சாக்லேட் பாக்ஸை மட்டும் ஓபன் பண்ணாங்கன்னா பாம் டுமுக்கடின்னு வெடிச்சிடும். ஆனா ஓபன் பண்ண விட்டுருவாங்களா? எல்லார் கைக்கும் போகும், ஓபன் பண்ற வரைக்கும் போவாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஓபன் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த வித்தையெல்லாம் இவனுங்களும் காமிச்சிட்டு கடைசியில அந்த பாக்ஸை தூக்கி அலமாரியில வச்சிருவாங்க. பாட்டி ஒண்ணுடி. நம்ம பாவப்பட்ட வில்லனுங்க சரி ரைட் இவனுங்க பாக்ஸை ஓபன் பண்ணுவானுங்க, பாம் வெடிக்கும், அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு வீடு போய் சேரலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இவங்க ஓபனும் பண்ணல, பாமும் வெடிக்கல. இவங்களுடைய பிளான் ஏ தான் சொதப்பிருச்சு. நம்ம கிட்ட தான் பிளான் பி இருக்குல்ல, அதை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்றது வேஸ்ட். நம்ம ரிமோட் செட் பண்ணது நல்லதா தான் போச்சு. பிளான்ல எந்த சேஞ்சும் கிடையாது, செய்ய வேண்டியதை செய்யுங்க. கொஞ்சம் தூரம் உள்ள போனா கையில இருக்கிற ரிமோட் வேலை செய்யும், ரேஞ்சும் வந்துடும். பிளான் பி தான் ரிமோட்டா. ரிமோட்னா எங்க இருந்தாலும் அமுக்குற ரிமோட்லாம் கிடையாது, ரேஞ்ச் இருக்குதான். அப்பதான் ப்ளூடூத் கனெக்ட் ஆகுமா, அதுக்கு வீட்டு பக்கத்துல போகணுமா, விட்ட பாக்ஸ் பக்கத்துல இருந்து அமுக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. அதுக்கு அந்த டெலிவரி பாய் டெலிவரி பண்ண உடனே வெளியே இருந்து அந்த ரிமோட்டை வச்சு அமுக்கி விட்டுருக்கலாம், அவன் அமுக்கல. இப்ப மறுபடியும் அந்த டெலிவரி பாயை மட்டும் வீட்டுக்குள்ள அமுச்சு விட்டு அமுக்க சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க விருந்தாளி வீட்டுக்கு போற பெருச்சாளி மாதிரி 3 பேர் கிளம்பி போறாங்க. வணக்கம் தல, ஆசீர்வாதத்தினால நல்லபடியா நடக்கும். இப்ப வில்லனுங்க வீட்டுக்குள்ள வந்ததை ஹீரோ சார் பார்த்துட்டாப்ல. ஆனா ஹீரோ சாருக்கு தான் காலில் அடிபட்டிருக்கே, அவரால் ஒழுங்கா நடக்கவே முடியாது. இந்த நேரத்துல எப்படா ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அப்பயும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாப்ல.
சரி ரைட், அடிப்பட்ட காலை வச்சுட்டு வேற என்ன செய்ய முடியும், கையில இருந்து வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு ஏதோ அடிச்சிருச்சு விரட்டி விட்டாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வில்லனை அங்கிருந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாரு. மத்த நேரமெல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு, நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுதே. என்னடா இது, சண்டை போடுற ஆர்வத்துல கால்ல அடிப்பட்ட மேட்ரையே மறந்துட்டாரு போலயே. நல்லா ட்ரிபிள் எச் மாதிரி காலை வச்சு நல்லா மிதின்னு மிதிக்கிறாரு, இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாரு. கேட்டா அந்த கால் தான் அடிப்பட்ட கால் வேற சொல்றாங்க. என்னமா அது, வாட் இஸ் திஸ்? ஆரம்பிக்கும் போது நல்லா தானடா ஆரம்பிச்சீங்க, காலில் அடிபட்டிருக்கு, டாக்டர் தான் நடக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, 2 days கம்ப்ளீட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. நீங்க இல்லம் கூட ஸ்டார்டிங்ல சண்டை போடும் போது கூட காலை கொஞ்சம் நொண்டி வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தான் சண்டை போட்டுருந்தாப்புல. போக போக ஸ்டிக்கை தூக்கி போட்டாரு, அப்புறம் கால் வலியை தூக்கி போட்டாரு, மிதிக்கிறாரு, குதிக்கிறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு. கேட்டா காலில் அடிபட்டு நடக்க முடியாதாமா. அடுத்த லஃபின் பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, ஜீ தமிழ்ல வரக்கூடிய சந்திய ராகம் அப்படிங்கிற சீரியல்ல மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த சீரியல்ல மாறு வேஷத்தை விடல. இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா, ஏன்னா இதெல்லாம் தமிழோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். கோவில் திருவிழா பொங்கல் வைக்கிறாங்களா, அதனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு புடி அரிசி எடுத்து அந்த பானைக்குள்ள போடணுமா. பட் ஊரறிஞ்ச விஷயம் தான், அவங்க அப்பா பொண்ணை துரத்தி விட்டாப்புல, மறுபடியும் வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அவங்க அப்பாக்கே தெரியாம அந்த பிள்ளைக்கு பல மாறுவேஷம் போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டே இருப்பாங்கல்ல. எப்படி அவங்க அப்பாக்கே தெரியாம இந்த புள்ள எல்லா ஃபங்க்ஷன்லயும் மாறுவேஷம் போட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரு மாறுவேஷத்தை போட்டு வரப்போதா. அந்த மாறுவேஷத்தை மட்டும் கொஞ்சம் போய் பாருங்களேன், பார்த்தா அழுதுருவீங்க. இப்போ தனா வந்தா சரியா இருக்கும். பக்காவா ரெடி ஆயிட்டாவ. எப்பயுமே மாறு வேஷம்னா மூஞ்சிக்கு தானே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பானுங்க, அட்லீஸ்ட் ஒரு மறுவாச்சி வச்சு விடுவாங்கல்ல. ஆனா இவனுங்க மூஞ்சை விட்டுட்டு காஸ்டியூம்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வேற ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்தாலே கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. அப்பாங்கிறது சும்மா கிடையாது, அப்பா யாரு, அவரோட வழி என்னன்னு பல பேருக்கு இங்க புரியும். ஒரு கட்டு 50 ரூபாமா, கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. பொன்னில இந்த ஊசிமணி பாசிமணி விற்பாங்கல்ல, அவங்க போடுற காஸ்டியூமை தான் இந்த புள்ள போட்டிருக்கு. அந்த காஸ்டியூமை போட்ட உடனே அவங்க பாட்டியாலேயே பேத்தியே கண்டுபிடிக்க முடியலையாமா. ஏன்னா ஆளே அடையாளம் தெரியலையா. நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஆனாலுமே அவங்க சித்தப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அவர் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறாரு? ஐயோ ஐயோ சாரி சித்தப்பா. சித்தப்பாவா? வெரி குட் ட்ரை, நான் இப்பவே சொல்லிடுறேன், டோன்ட் ட்ரை. எப்படி அந்த புள்ள சித்தப்பான்னு கூப்பிட்டது கூட சித்தப்பா காதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு. அப்பதான் அவங்க சித்தப்பாவே கண்டுபிடிக்கிறாப்புல, ஓ நீதானம்மா, நான் கூட யாரோ நம்ம நினைச்சேன் அப்படின்னு வேற அந்த மனுஷன் ஷாக் ஆகுறாரு. அப்ப நீ நான் ரொம்ப மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கேன், உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன், அப்புறமா கொடுக்குறேன் உனக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி எல்லாராலையும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டு கூட்டிட்டு வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த புள்ள அரிசியை போட்டு பிளான் சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. இதுக்கு அந்த புள்ள நேராவே வந்து அரிசியை போட்டு போயிருக்கலாம். இருக்கலாம், இவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் வாரே சாமி வரேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த தசாவதாரம் படத்துல கூட கமல் ரொம்ப கம்மி கெட்டப் தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த புள்ளிக்கு ரொம்ப சிம்பிளா காஸ்டியூம் மாத்தினாலே கெட்டப்னு வந்ததுனால எப்படி ஒரு 2000-3000 கெட்டப்பாச்சு மினிமமா போட்டுருன்னு நினைக்கிறேன். உலகமெங்கிலும் உன்னை வெஞ்சிட யாரு? என்ன சொன்ன? உன்னை வெஞ்சிட யாரு? இவரா? ஆமாங்க. அடுத்தா டேவிட் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த 2 எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு காரை வச்சு ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அந்த காரா? அந்த காரு, அது காரு. சீக்கிரம் சாப்பிடு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடு சரியா?
கிறிஸ்ங்கிற பையனுடைய அம்மாவை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அம்மா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்க 2 பேருக்கும் தெரிய வந்த உடனே இன்னைக்கு எப்படியாச்சும் கிறிஸ்டோடைய அம்மா யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல பரபரப்பா கிளம்பி வராங்க. டார்கெட்டை ஷார்ட் கட்ல போயிடலாம் ஏரியா. ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சீனு உங்க டைமுக்கு போனா மட்டும்தான் கிறிஸ்டோடைய அம்மா யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல ஒரு பயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவத்தை கிராஸ் பண்ணி இவங்களால போக முடியலையா. அந்த சம்பவத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அங்க பாரு. என்னங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா அவனுங்க எவ்வளவு டீசெண்டா என்னதான் சண்டை போட்டாலும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் ஓரங்கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நீ பாட்டு கிராஸ் பண்ணி போக வேண்டியதானு சொல்லி கேட்டா அது அனாவசியம். நான் நின்று முழுசா வேடிக்கை தான் பாப்பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வாடா என்னன்னு போய் கேக்கலாம். என்னங்க இவங்க சண்டை போடுறதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சாரிங்க, தெரியாம வந்து விஷயம் சொன்னா வேலை முடிஞ்சு. ஆனா அதை எவனும் செய்ய மாட்டான். எதுக்கு இந்த சண்டை? எதுக்கு தான் தலைவர் கிராஸ் பண்ணி போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கிராஸ் பண்ணி டைமுக்கு போய் இவ தான் அம்மான்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சீரியல் சீக்கிரம் முடிக்கணுமா இல்லையா? அதனாலதான் பரபரப்பை கிரியேட் பண்றாங்களாம். இவங்க போய் பார்க்கும்போது அவங்க கிளம்பி போயிருக்கணும். ஆட்டோ எங்க கிறிஷ் இல்லங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க போலயே. அடுத்ததா சுபாஷினி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு வடிவேல் காமெடியை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க என்ன காமெடின்னு கண்டுபிடிப்போம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கார்ட்ல. என்ன ஹெல்ப்? இல்ல உங்களுக்கு இதெல்லாம் வராது. ஏய் என்ன வராது? ஆமா, இதே மாதிரி ஒரு வடிவேல் காமெடியை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட இல்லை. இதை பார்த்த உடனே இது என்ன காமெடின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது. என்ன டைலாக்கை மட்டும் கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணிருக்காங்க. ஸ்ருதி கரெக்டா தான் சொல்றாங்க, அவருக்கு வராது. ஸ்ருதி ஏதோ எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு போறா. ஆமாண்டா, உனக்கு அது வராது. ஆனா அதெல்லாம் உனக்கு வராது, விடு. டேய் நில்றா, எனக்கு எது வராது. யாரெல்லாம் இது என்ன காமெடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களோ அவங்க எல்லாம் விட்டுருக்க. பட் யாருக்கெல்லாம் இன்னுமே இந்த காமெடியை கூட கண்டுபிடிக்க முடியலையோ அவங்க மட்டும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அன்னைக்கே சொன்னல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. ஸ்ருதி கரெக்டா தான் சொல்றாங்க, அவருக்கு வராது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. ஓ அதுவா? ஆமாண்டா, உனக்கு அது வராது. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமா. டேய், சிலருக்கு சிலது வரும், சிலது வராது. உனக்கு இது வராது. போடா. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. எதுடா எனக்கு வராது? யாராவது சொல்லுங்களேடா. வாத்தியார் படத்துல வந்த வடிவேல் காமெடி தான். நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்கடா, முன்னாடியே சொல்லிட்டு செய்வீங்க, இப்ப சொல்லவும் மாட்டீங்களா அப்படிங்கிற காமெடி இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து டயலாக்கை மட்டும் மாத்தி எதுடா எனக்கு வராது சொல்லுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு மாத்தி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்களாமா. சீனு தானாவே அமைஞ்சிருச்சு, வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். அடுத்த ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சின்ன மருமகள் சீரியலுடைய ப்ரோமோ போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த படத்தை மட்டும் விடவே மாட்டாங்க போலயே. என்னாலலாம் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. உன்னால சேர்ந்து வாழ முடியுமா? முடியாதா? முடியாத அம்மாச்சி. யோசிங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போதே இவனுங்க எந்த படத்துல இருந்து எந்த சீனை ஆட்டையை போட்டு எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் இவனுங்களும் சிறகடிக்க ஆசை மாதிரியே நாங்களும் சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணதானே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்க வீட்டையே அமர்க்களப்படுத்தும் அப்பத்தா சின்ன மருமகன். புரிஞ்சு போச்சு. இது என்ன படங்கிறத முக்காவாசி பேர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செத்த மாதிரி நடி தாத்தா, எல்லாரும் வந்துருவாங்க. தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி. ஒரு பெப்சிக்கு ஏற்பாடு பண்ணு. பெப்சியா? ரஜினி முருகன் படத்துல ராஜகிரனுடைய பசங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் ஊருக்கு வரவே மாட்டாங்க. அவங்கள வர வைக்கணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு போட்ட பிளானை நம்ம அப்பத்தா எடுத்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்களாமா. பட் இவனுங்க பரவாயில்ல, இந்த கையல் மாதிரி நாங்க அப்படியே எடுத்து அப்படியே ஏடிச்சாங்க காப்பியே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அடிக்காம நாங்க அதுல சில எஃபோர்ட்லாம் போட்டு ஆல்டரேஷன் பண்ணி தான் அடிப்போம் அப்படிங்கிற அந்த நேர்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த யார் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் சவால் விடுவாரே சவால். எஸ், நம்ம ஹரியோடைய கண்டென்ட் தான். அந்த ஹரியை பொறுத்த வரைக்கும்
எல்லா சீரியல்லாம் பார்க்க மாட்டாப்புல. எல்லா சீரியல்லையும் பெட்ரூம் சீன் வந்தா மட்டும் கொஞ்சம் ஆர்வமா பாப்பாப்புல. அப்படி வீரா சீரியல்ல வந்த ஒரு பெட்ரூம் சீன்ல இருந்தா கலந்து அடிச்சிருக்காரு. எனக்கு கட்டில படுத்து படுத்து முதுகு வலிக்குது, என்னால இன்னைக்கு கட்டில எல்லாம் படுக்க முடியாது, நான் கீழே படுத்துக்கிறேன். லவ் பண்றேன்னா அது உன்னோட வச்சுக்க. நான் அந்த வீட்ல கீழே தானே படுப்பேன். எனக்கு கட்டில் வேண்டாம், நான் கீழே தான் படுப்பேன். நான் தான் கீழே படுப்பேன். அடே அது என்ன சிங்கிள் காட்டா, டபுள் காட் தானே. ரெண்டு பேரும் உருண்டு பரண்டு படுக்கிற அளவுக்கு நல்லா இடம் இருக்குது. ரெண்டு பேரும் கட்டில படுக்க வேண்டியதானே. எதுக்கு கீழே தான் படுப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருத்தர் வசதியா படுத்து தூங்கணும்னு இன்னொருத்தர் தரையில படுக்கணும்ன்றாங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. ரெண்டு பேரும் படுக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் இல்ல நீ மேல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி லூசுத்தனமா ஒருத்தர் கீழே படுத்து தூங்குறதுக்கு பேர் தான் நல்ல புருஷன் பொண்டாட்டியாம்ல. நான் தரையில படுத்துக்கிறேன். அப்போ நானும் படுத்துப்பேன். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இத்தனை நாளா தரையில தானே படுத்துட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள வந்துட்டோம், கொஞ்சமாவது வசதியா அவ கட்டில படுப்பான்னு பார்த்தா தரையில படுத்துறான். லூசியா அனுபவிக்க தெரியாத மக்கு. இதுல யாரு பெரிய மக்குனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமால இருக்குது. இவ்வளவு நாள் கீழே தானே படுத்து கிடந்தான், இன்னைக்காச்சும் மேல படுக்கட்டும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறாளா, இல்ல இவ்வளவு நாள் வசதியா வாழ்ந்த புள்ள அவதான் பெட்ல படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரு யோசிக்கிறாராமா. ஏன் ரெண்டு பேரும் பெட்ல படுக்க கூடாது ஏடா யோசிக்க மாட்டீங்க, தயவு செஞ்சு யோசிச்சு தொலைங்களேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைசியா அவங்க எடுத்த முடிவு என்ன முடிவு தெரியுமா? இதுக்கு பேசாம ரெண்டு பேரும் கட்டிலே படுத்திருக்கலாம். ஆமால எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இவனுங்க சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் தெரியுமா, அது வேற யாருக்கும் பொருத்தமா இருக்காது, இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொருத்தமா இருக்குன்ற மாதிரி. ஃபர்ஸ்டே ரெண்டு பேரும் ஒழுங்கா படுத்து தூங்கிட்டு போயிருக்கலாம், ஹரியும் பார்த்துட்டு வேற சீரியலுக்கு போயிருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இல்ல நான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாச போராட்டத்தை நாங்க பெட்ல தான் காட்டுவோம்னு அடம்பிடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாசம்மா பாசம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்த்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தன் பாய் ஃப்ரம் ஷாப்பி. டாடா பபாய் அண்ட் டேக் கேர்.